நேற்றுலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிற நியூஸ் என்னன்னா, விஜய் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்கார். அதை பற்றி சில விமர்சனங்களும் இருக்கு. நிறைய அதை பாராட்டவும் செய்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க? அதாவது அரசியல் என்றாலே பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே விமர்சனங்களும் வரும், பாராட்டுகளும் வரும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்குறேன். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சமூக நீதி பேசும், பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு மத நல்லிணக்கத்தை பற்றி பேசும் திடீர்னு. அந்த மாதிரி ஒரு காமெடியாக இதை நான் பார்க்கல. அதெல்லாம் வந்து காமெடி. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸும் சமூக நீதி பேசுவதும், திடீர்னு நரேந்திர மோடி வந்து என்னைக்கு நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறேனோ அன்றைக்கி இந்த பூமி மேலே நான் வாழ தகுதியற்றவன் ஆயிடுறேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தார் தேர்தல் நேரத்தில். அந்த மாதிரி பேசுகிறதும் நகைமுரண் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நகைமுரணாக இதை பார்க்காம மிக்சட் ரிவ்யூஸ் வர்றது யதார்த்தம் தான் அரசியலில். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக தன்னை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் என்று காட்டிக்கொள்ள விஜய் எடுக்கும் முயற்சியை வந்து உள்ளபடியே பாராட்டுகிறேன் சார். ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வியும் இருக்குங்க சார். இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால இப்படி நிகழ்ச்சி நடத்துறாரு. 2014 துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ கடுமையான எதிர்ப்பு இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்துச்சு. 2022 பீஸ்டோ ரிலீஸ் ஆச்சு. குவைத்தில் அதை தனிப்பட்ட முறையில் பேண்டும் பண்ணாங்க அந்த படத்தை. இது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே இருக்குது. அன்னைக்கு அவர் ஏன் அதை யோசிக்கல? நேற்று பேசும்பொழுது சொல்றாரு, நபிகள் நாயகத்தோடைய அந்த வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் உங்க எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், அவருடைய நல்ல முறையில தான் நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசுறாரு. அப்ப அதே மக்கள் தானே அங்கேயும். ஏன் அந்த விஷயத்த அவர் அப்ப இதை இது பண்ணல? இது ரொம்ப எளிதாக இதை புரிஞ்சுக்கலாம். என்றைக்குமே இஸ்லாமியர்கள் இல்லை, பொதுவாகவே ஒரு ஆதரவு குரல் நம்மை நோக்கி எழுகிறது என்று சொன்னால், அந்த ஆதரவு குரலை எப்படி ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், அது இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை இதுக்கு முன்னால் பல முறை இன்கன்சிஸ்டன்சி இருந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும். விஜயை பொறுத்தவரை இதற்கு முன்னால் வந்து நீங்கள் சொல்கிற அந்த திரைப்படங்கள் எல்லாமே when he was கமர்ஷியல் பார்ட், அவர் வந்து ஒரு கமர்ஷியலில் ஒரு பார்ட்டாக பார்ட் ஆஃப் கமர்ஷியல் திங்ஸ் அவர் இருக்கும்போது செய்த செயல்கள் அவையெல்லாம். அதுக்கு அவராலும் பல நியாயங்களை கற்பிக்க முடியும். அதை டேரக்டர் தான் சொன்னார், எனக்கு ஆழ்ந்த இது இல்லை, நான் மாற்றலான்னு நினச்சேன். நாளைக்கு என்னென்ன பேசுவாருன்னு தெரியாது. பீஸ்ட்டை பற்றி இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம், துப்பாக்கியை பற்றி சொல்லலாம். அது கண்டிக்கத்தக்கது, அது கண்டிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அது விமர்சனத்திற்குரியது, விமர்சிக்கப்பட்டது, விமர்சனத்திற்கு உள்ளானார், நாமும் கடுமையாக விமர்சித்தோம். அது கமர்ஷியலாக அதை எப்படி அதை தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். கமர்ஷியலாக அதற்கு எதிராக களமாடினார்கள், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? விஜயகாந்த் அப்படி தான் முதல்ல இந்த மாதிரி தமிழ் திரையுலகில் எனக்கு தெரிஞ்சு மோசமாக முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரித்தவர் விஜயகாந்த். அதற்கு பிறகு அவர் அரசியலில் அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுத்த மாதிரி நம்ம பார்க்கல. பின்னால் பிஜேபியோட கூட்டணி வச்சார், அதனால தான் அவர் ஒன்றும் இல்லாமல் போனார். இன்றைக்கி அந்த கட்சி 0 பூஜ்ஜியத்துக்கு போய் நிற்கிறதுக்கு காரணமே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்த கூட்டணி தான். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்குல்ல, அவர் கமர்ஷியலாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரைப்படம் எடுத்தது ஒன்று, அதன் பிறகு வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டை எல்லாம் கூட வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக அந்தஸ்து வரைக்கும் உயர்ந்தது. அதன் பிறகு மீண்டும் அவர் வந்து தேவைப்பட்டால் இதே மாதிரி நிலைக்கு வருவார் அப்படிங்கிறது காட்டினது தான் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் வைத்த கேவலமான ஒரு கூட்டு. அந்த கூட்டோடு திரும்ப பழைய நிலைமைக்கு மாதிரி அழிஞ்சு போயிட்டார். இப்போ அதே பாணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக கமர்ஷியலாக அவர் வச்சது அரசியல் ரீதியாக பார்ப்பது தவறு. கமர்ஷியலாக அவர் வைக்கும் பொழுது இதான் என் நிலைப்பாடுன்னு எந்த இடத்துலையும் அவர் டிக்ளேர் பண்ணலை. இன்னும் வேறு ஆங்கிளில் பார்க்குறதா இருந்தால் தலைவா பட ரிலீஸ் வந்து பிரச்சனையான போது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அம்மா ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாங்க அது இதெல்லாம் கெஞ்சி பேசினார். இன்றைக்கி அந்த மாதிரி கெஞ்சி பேசுவாரா? இன்றைக்கி இப்போ வந்து அரசியல் தலைவர் ஆகிட்டார். இப்போ ஒரு திரைப்படத்தை வந்து திமுக உதாரணத்துக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி கெஞ்சி பேசுவாரா? இல்லை எகிரி நின்று நான் பெரிய தலைவர்னு காட்டுவாரா? ஏன்னா இப்போ ஏன் அவர் எகிரி நிற்பார் அப்படின்னா அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டார். ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை என்பது வேறு. இனிமேல் தன்னை அரசியல் தலைவராக அவர் காட்டி கொண்டதற்கு பின்னால் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்பதை நம்ம நிச்சயமாக வந்து உற்று நோக்கணும். அந்த ரெண்டுமே ஒன்று கிடையாது. இது ஒரு பாகம். ரெண்டாவது நான் சொல்கிறது இதுதான். இப்போ ஒன்று கமர்ஷியலாக அவர் இருந்தது, இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே வந்தது. இது மாதிரி இதுக்கு முன்னால் யாராவது இருந்திருக்காங்களான்னா, இதுக்கு முன்னால் யார் இருந்திருக்காங்கன்னா விஜயகாந்த் இருந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு பிறகு மக்கள் நம்புகிற மாதிரி நடக்கவும் செஞ்சார், நல்ல மனிதராகவும் இருந்தார். ஆனால் அதற்கு பின்னால் பிஜேபி கூட்டணி வச்சார். இப்போ அதே மாதிரி நிலைப்பாடு இவருக்கு மாறுமே ஆனால்
நிச்சயமாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறும். இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்த்துக்களோட அப்படியே டிஎம்கேவையும் அட்டாக் பண்ணி, பாதுகாப்பு இல்லை, நம்ம வந்து 2026 வந்து அவங்கள இது பண்ணணும், அழிக்கணும், இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன? அதாவதுங்க, எதிர்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு ஒரு சீமான் இல்லை. இஸ் ரன்னிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதில் மீனிங் இருக்கா, நியாயம் இருக்கான்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது அடுத்த டிஸ்கஷன் இல்லை. ஒரு வன்மத்தை கக்கிற மாதிரியே இருக்கு. அது நீங்கள் அண்ணாமலையுடைய பேச்சு தான் சொல்லணும். அண்ணாமலை சீமானுடைய பேச்சு தான் வன்மத்தை கக்கும். ஏன்னா வாழ்த்துக்கள் சொல்றது வேற, அது ஒரு மாதிரி இன்டைரக்டா. நீங்க எல்லாம் பாதுகாப்பா இல்லைன்னாலும் உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இஸ் அ பொலிட்டிஷியன். அரசியல் தலைவர் ஆயிட்டாருன்னு. அஃப்கோர்ஸ் அதான் கரெக்டாக அரசியல் பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு, நோம்பு கஞ்சி குடிக்கிறார். பட் ஏதாவது வித்தியாசமா கரெக்டா? ஆனா அவர் பண்றது கரெக்டா? அரசியல்ல சரி நியாயம் என்பது மக்கள் ஓட்டு போடும்போது தான் தெரியும். நம்முடைய பார்வை என்பது அது அரசியல். அரசியல்ல அது சரி, அவ்வளவுதான். அரசியலா அது சரி. அரசியலா அவர் யாரை எதிர்க்கணும்? சீமான் மாதிரி எதிர்கட்சியா அந்த திமுக எதிர்க்கணுமா? அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கணும், திமுக தான் எதிர்பார்ப்பல. அரசியல் ரீதியாக அவர் இப்போ போய் அதிமுக எதிர்க்க முடியுமா? அரசியல் ரீதியாக திமுகவை தான் அவர் எதிர்க்கணும். அதுக்காக தான் அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் அரசியல் ரீதியாக அது சரிதான். இவர் எதிர்த்ததை மக்கள் ஏற்பார்களா, அந்த வகையில் அது சரியா தவறா அப்படிங்கிற நிலைப்பாடு வரும்போது ஓட்டில் தெரிஞ்சிடும். ஆனால் அவர் சொல்றது உண்மையா? அந்த உண்மையாகவே அவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கா தமிழ்நாடு? எந்த ஆட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் முன்பின் குறைகள் இருக்கும். மற்றபடி பூம் பண்ணி, அதாவது அதுக்கு தான் நான் சொன்னேன் ஓட்டில் தெரிஞ்சிடும்னு. அதை நான் பதில் சொல்றதை விட மக்கள் பதில் சொல்லிடுவாங்க. என் கருத்து எடுத்துக்கிட்டோன்னா அப்படி ஒரு சூழ்நிலையே தமிழ்நாட்டில் கிடையாது. இருப்பதிலேயே நல்ல பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அவங்களால எந்த வகையில் அப்படி ப்ரூவ் பண்ண முடியல. தினந்தோறும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள் எல்லாம், அதுக்கு தான் முதல்வரே சட்டமன்றத்துக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தார். புகார் கொடுத்தவர் யார் மீது புகார் இருக்கிறதோ பொள்ளாச்சி சம்பவத்தில் அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு சட்டமன்றத்தில் முதல்வர். நீங்கள் 13 நாள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு, நாங்கள் வந்து முதல் நாள் 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு முதல்வர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி தவறுகளே நடக்காதான்னா, பாலியல் குற்றங்களுக்கு கழுத்தை வெட்டக்கூடிய தண்டனை தரக்கூடிய அரபு நாடுகளிலேயே எப்பயாவது ஒரு சூழ்நிலை வந்து பாலியல் குற்றங்கள் நடக்க தான் செய்யும். குற்றங்கள் நடப்பது பிரச்சனையா அல்லது துரிதமாக அரசு நடவடிக்கை எடுப்பது முக்கியமா அப்படின்னா, துரிதமாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சொல்ல வேண்டியது வாயே வலிக்க, எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல் இருக்குது. ஸோ இதை கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர் பேசியது அப்படி தான் பேசணுமான்னா, விஜய் அரசியல் ரீதியாக அப்படித்தான் பேசுவார், அப்படித்தான் பேச வேண்டும். அந்த வகையில் அதை சரியாக தான் செய்கிறார். இஃப்தாரை பொறுத்தவரை மற்ற எல்லாரையும் விட அவர் சரியாக தான் பண்ணாரா அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணார். அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. எல்லாரும் அப்படி டேபிளில் உட்கார வச்சுக்கிட்டு ஜக்குன்னு ஒரு நீளமான கடக்கான ஒரு டொப்பியை மாட்டி கஞ்சியை குடிப்பாங்க. அவர் வந்து நம்ம பயங்க எல்லாம் போடுற நறுக்குன்னு ஒரு டொப்பியை போட்டு சூப்பராக நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னார். இஃப் ஐ எம் நாட் ராங். நோன்பு வச்சுருக்கேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஃபாலோ பண்ணி, அண்ணன் தான் எனக்கு 5வது நோன்பு, அந்த மாதிரி அவர்களையும் ஃபாலோ பண்ணி நல்ல விஷயம் தானே. சும்மா நான் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ இது நோன்பு வைக்கிறது கடவுளுக்காக தான். ஓட்டுக்காக வேறு கஞ்சி தான் குடிப்பாங்க. நோன்பு வைக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல. நோன்பு வைக்கிறது அதுவும் ஒரு கூட இருக்கிறவங்களுக்காவது அட்லீஸ்ட் வந்து சாப்பிட்றாரு இல்லையான்னு பார்ப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கும்ல. ரூமில் போய் தனியாக குடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோமே, வெளியே ஓப்பனாக குடிக்க முடியாதுல்ல. அட்லீஸ்ட் அதையாவது செய்கிறாருல்ல ஒரு பேச்சுக்கு. உங்களுடைய நடிக்கிறது தப்பு இல்லைன்றீங்க அந்த இடத்துல. அது நடிப்பாக இருந்தால் தப்பு தான். ஆனால் அவர் நடிக்கிறாரா இல்லையான்னு நம்ம ப்ரீஜுடிஸாக அதை சொல்கிறது தான் தப்பு. உங்களை மாதிரி அது நடிப்பு அப்படின்னு முன்கூட்டி முடிவெடுத்து சொல்கிறது தான் தப்பு. ஒருத்தர் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த சித்தாந்தம் எந்த கொள்கையாக இருந்தாலும் ஒரு முன் வந்து ஒரு ஆதரவை தரும்போது அதை ஏற்பது தான் அந்த சமூகத்துக்கு அழகு. அப்போ மோடி கொடுத்தா ஏற்றுக்குவீங்களான்னு ஒரு கொஸ்டின் வரும். அவங்க வரலாறை புரட்டி பார்க்கணும். அப்போ பீஸ்ட் துப்பாக்கியில் அவர் அப்படி பண்ணலையா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அந்த வரலாறு இதுக்கு பொருந்தாது. ஏன்னா அது வந்து கமர்ஷியலாக திரைப்படமாக எடுத்தது. நான் திரைப்படம் பொழைக்கும் போது தாங்க அப்படி இருந்தேன், அரசியல் மக்கள் பண்ணின்னு வந்திருக்கும் போது நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு காட்ட முனைகிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை இது. அடுத்து ஒருத்தர் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு, திரும்பி பார்க்காத மாதிரி பொட்டு 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 நடிச்சுட்டே இருக்கக்கூடாதுல்ல. அது சரி, அது நியாயம் கிடையாது. போங்க நான் எடுத்து விட்டு போயிட்டா. உதாரணத்துக்கு இன்னும் அழகான உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு பைத்தியமாக சுத்தக்கூடிய சீமான் பாலியல் குற்றவாளி எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதை தவிர்ப்பேன். ஏன் அப்படின்னா அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது. புகார்னு வந்துருச்சு, தனிப்பட்ட இட் இஸ் நோ மோர் பர்சனல் லைஃபு. அந்த பொண்ணை வந்து சரி விட்டுருவோம், அதை டிஸ்கஸ் பண்ண வேணாம் நம்ம. இப்போ சீமான் எடுத்துக்கங்க. ஆரம்ப கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லா இஸ்லாமியர்களும் ஆதரிச்சாங்க. பின்னால் அவர் வந்து சாத்தான்கள் ஆயிட்டாங்க, எனக்கு ஓட்டு போடாதவங்களாம் சாத்தானுங்க,
இஸ்லாமியர்கள் வந்து இதில் கிடையாது, நபிகள் நாயகமே இன்னைக்கு இருந்தால் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டார், நபிகள் நாயகத்தை இவங்க வந்து யாருன்னு கேட்டுருவாங்க திமுக எதிராக போனால். அதே மாதிரி திடீர்னு பிஜேபியை வந்து பாபாவே டிஎம்கே சார் இதாக பேசுறது, அது மாதிரி திடீர்னு இஸ்லாமியர்களை கேவலமாக பேசுறது, உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம்னு பிரிவினைகளை உண்டாக்குறது, இப்படி தொடர்ந்து when his political ideological inconsistency started, அப்போ தான் வந்து இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதனால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுத்த மக்களை கேலி பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா பாஜக உள்ளே வந்துடும், இவர் என்னமோ இவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்தியாவையே, பாஜகவுக்கு மாற்றாக இவர் இருந்திருப்பார், ஆனால் தேசிய அளவில் இவர் பேசுறது சரி. தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப சொற்பமாக ஒரு ஓட் பேங்கை ஒன்று வச்சுக்கிட்டு, அதுவும் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறதுனால தான் தனிச்சு நிற்கிறாருன்னு, அது காரணம் வசூல்னால. அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ சப்ஜெக்ட் என்னென்னா, சீமானையும் இதே போல் ஆதரித்தோம், பின்னாளில் அவர் நிலைப்பாடு மாறிய போது தூக்கி வீசினோம். அப்போ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன் என்கின்ற அடிப்படையில் ஆதரவு கரத்தை கெட்ட பின்னணி இல்லாமல் யார் நீட்டினாலும் அதை ஏற்பது அழகு. அந்த வகையில் அதை ஏற்கிறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம். நாட் ஓன்லி வி ஆர் அக்செப்டிங் இட். முகமது விஜயை ஏற்றுக்கிறீங்க. சீமான் மாதிரி தான் சிரிக்கணும், இதுக்கு தான் சிரிக்கணும். முகமது விஜயா நம்ம ஏற்கணும்னா அது அவர் சொல்லணும், நான் முகமது விஜய்னு இல்லை. அது கரெக்ட் தான். அவங்க ஃபேன்ஸு அந்த தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, அதுக்காக. அது அவங்களுடைய மகிழ்ச்சி. நான் தொண்டரும் இல்லை, அவருடைய ஃபேனும் இல்லை. அது அவருடைய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த லெவலுக்கு போக வேண்டியதில்லை. நெஞ்ச பொழந்து காட்டி நான் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாளர்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ஒரு அரசியல் தோல்வி அடைஞ்சும் போயிடும். அப்படி தேவையில்லை. சமத்துவமான நாட்டில், சமூக நீதியான நாட்டில், சமூக உரிமைகள் பெறக்கூடிய நாட்டில், மதசார்பற்ற நாட்டில் எல்லா மதசார்பு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எந்த மதத்தை சாராமல் இருப்பது மதசார்பு, அதே நேரத்தில் அனைத்து மதத்தையும் சார்ந்திருப்பது மதசார்பு. அந்த வகையில் அனைத்து மதத்தை சார்ந்திருக்கும் மதசார்பை எடுத்திருப்பவர்கள் தான் மற்ற கட்சிக்காரர்கள். எந்த மதத்தையும் சாராமல் நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் தான் நாத்திகர்கள். இந்த ரெண்டுமே மதசார்பின்மைக்குள்ளே வந்துடும். அப்போ அனைத்து மதத்தோடும் ஒன்றி போகிறேன், நான் பொட்டு வச்சு கும்பிட்டு எல்லாருக்கும் பொங்கல் தீபாவளி வாழ்த்து சொல்லுவேன். அதே நேரத்தில் நோன்பு நேரம் வந்துருச்சுன்னா தொப்பி போட்டு நோன்பு வச்சு கஞ்சி குடித்து உங்களோட நானும் தொழுது, அதெல்லாம் நல்ல ஒரு அழகான காட்சி. இதெல்லாம் பாஜக ஒருபோதும் ஏற்காது. அது ஏதாவது ஒரு தவறான ஒரு உதாரணங்களையும் பதிலையும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள், அக்செப்டபிள், அண்ட் we expect more in the future from Vijay.